வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி சட்டசபைக்கு வரும் ஏப்ரல் 9 தேர்தல் நடக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா 10 தொகுதியிலும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இந்நிலையில் பாரதிய ஜனதா 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மணவெளியில் சபாநாயகர் செல்வம், காலாப்பட்டு தொகுதியில் கல்யாணசுந்தரம் மீண்டும் போட்டியிடுகின்றனர். ராஜ்பவன் தொகுதியில் மாநில பாரதிய ஜனதா தலைவர் ராமலிங்கம் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறார். அமைச்சராக உள்ள ஜான்குமார் கடந்த தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். இம்முறை அவர் முதலியார்பேட்டையில் போட்டியிடுகிறார். ஊசுடு தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ தீபாய்ந்தானை கட்சி வேட்பாளராக அறிவித்துள்ளது. திருநள்ளாறு தொகுதியில் தற்போதைய நியமன எம்எல்ஏ ராஜசேகரன் போட்டியிடுகிறார். காரைக்கால் நிரவி தொகுதியில் புதுமுக மீனாட்சி சுந்தரத்தை கட்சி நிறுத்தியுள்ளது. கேரள மாநிலத்துக்குள் இருக்கும் மாகே தொகுதியில் தினேசன் களமிறக்கப்பட்டுள்ளார். மொத்தம் 9 தொகுதிகளுக்கு மட்டுமே வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மற்றொரு தொகுதியும் அதன் வேட்பாளரும் விரைவில் அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் மலர்விழி. இவர் கடந்த 1 மாதமாக பல்வேறு கிராமங்களுக்கு சென்று தாவிகாவின் விசில் சின்னம் குறித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். நேற்று திருப்புல்லானி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சுமைதாங்கி கிராமத்தில் மலர்விழி வீடு வீடாக சென்று விசில் சின்னத்துக்கு வாக்குகள் கேட்டார். அந்த கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்களையும் தன்னுடன் அழைத்து சென்றார். அவர்கள் ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என கோஷமிட்டனர். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடாது என்ற விதிகள் இருக்கின்றன. அதை மீறி மலர்விழி செயல்பட்டது குறித்து போலீசாருக்கு புகார்கள் சென்றன. இதையடுத்து தாவிக ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் மலர்விழி உள்பட 3 பேர் மீது உத்தரகோசமங்கை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ராமநாதபுரம் தொகுதியில் மலர்விழி தாவிக சார்பில் போட்டியிட முயற்சி செய்து வரும் நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தாவிகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசினார். நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை 11.08 அளவுக்கு உயர்ந்திருக்கு என்று சொன்னால், இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு, ஒன்றிய அரசு மட்டுமல்ல அந்த சாதனை செய்ய முடியவில்லை. இந்தியாவில் இருக்கின்ற 38 மாநிலங்களும் இந்த சாதனையை செய்ய முடியவில்லை. ஆனால் தமிழகம் செய்திருக்கு என்று சொன்னால், நம்முடைய தளபதியுடைய சீரிய தலைமையில் அவர் ஆற்றிய கடமை உணர்வில் இன்றைக்கு நாடு உயர்ந்திருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்கள் மத்திய தொகுப்பிற்கு இன்கம் டாக்ஸ் போன்ற வரிகள் மூலமாக அங்கு வரிகள் போய்க் கொண்டிருக்கிறார். நம்முடைய மக்களுக்கு போய்க் கொண்டிருக்கிறது. 2 மாநிலங்களும் முன்னிலையில் இருக்கிறது. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று மகாராஷ்டிரா. மத்திய தொகுப்புக்கு அதிகமான வரியை செலுத்துகிறது. இப்படி அனைத்து மாநிலங்களிலும் பெறுகின்ற வரியை அங்கே நிதி கமிஷன் ஒன்று நிறுவப்பட்டிருக்கு. இந்திய அரசியல் சட்டப்படி தமிழகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மாநிலத்தில் வாழ்கின்ற மக்கள் தொகைக்கு ஏற்ப, அவருடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ப அங்கே நிதி பகிர்வினை அந்த நிதி கமிஷன் பெற வேண்டும். அப்படித்தான் கடந்த காலங்களில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்திய ஒன்றிய அரசு கடந்த 3 நிதி கமிஷனில் நமக்கு தர வேண்டிய நியாயமான நிதி பகிர்வு, சட்டமன்றத்தில் நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னார் 40% தர முடியும். ஆனால் நம்மளுக்கு தந்திருப்பது 4%. நீங்க இப்போதே அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேசுற மாதிரி பேச ஏதாவது ஒரு மரியாதை பேசிருக்காரு. அண்ணா திமுக நல்ல பேர் வாங்கி கொடுத்து வச்சிருக்காங்க. அம்மா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சிவி சந்திரன், உதயகுமார், சீனிவாசன் என்ன பேசுறது எதாவது பேசிருக்காங்க. இவங்க நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? மறுபடியும் மக்கள் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஓட்டு போடுவாங்களா? நடக்காது. இன்னைக்கு கிறுக்கு பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி அலையிறாரு பழனிசாமி. கிறுக்கு பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி அங்கே இங்கே பார்த்து என்ன தேவையாது போய் விஜய் கடவுள் கட்ட தண்ணி ஐயா போயா இந்த சூழ்நிலையிலே ஓடிச்சு வண்டி. அந்த வண்டி என்னை தோற்க வைப்ப 7 இடங்களில் நாடாளுமன்றத்தை வந்து டெபாசிட் கார்டு என்னை எதிர்த்து நின்றவர்களுக்கு உள்பட
14 இடங்களில் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் ஒரு சட்டமன்ற தேர்தல் 3 லட்சம் ஓட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில். எவ்வளோ ஓட்டு வாங்கினது? 2,50,000 இருக்காங்க. புனித ரமலான் தினமான இன்று புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை ஈத்கா பள்ளிவாசல் மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த ரமலான் நன்னாளில் புதுச்சேரியில் நல்லாட்சி அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்ததாக முஸ்லிம்கள் தெரிவித்தனர். நோன்பு என்பது எங்களுடைய மனதிற்கும் உடலையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான நோன்பு. நாங்கள் 30 நாட்கள் நோன்பு நோற்று இருக்கின்றோம். இந்த புனிதமான நோன்பின் மூலமாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள், தீய எண்ணங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, அதே போல ஏழைகளுடைய பசி பட்டினி என்றால் என்னவென்று நாங்கள் உளப்பூர்வமாக புரிந்து கொள்வதோடு எங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் நாங்கள் இந்த நோன்பின் மூலமாக பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். இன்னும் இந்த நோன்பு எங்களை இன்னும் உற்சாகமாக தீனுடைய மார்க்க பணிகளில் ஈடுபட எங்களுக்கு தூண்டக்கூடிய ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளில் எல்லாரும் என்று சந்தோஷமாக இருப்பதை போல உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதாக இந்த நன்னேரத்தில் நாங்கள் வாழ்த்து கூறிக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற நல்லது ஒரு ஆட்சி வரக்கூடிய தேர்தல் அமைய வேண்டும் என்பதாகவும் இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். இறைவன் நல்ல ஆட்சியை கொடுப்பான் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் அனைவரும் 30 நாட்கள் நோன்பு நோற்பதன் முக்கிய காரணம் ஏழைகளின் பசியை உணர வேண்டும் என்பதற்காகவே 30 நாட்கள் கடுமையாக நோன்பு இருந்து அடுத்தவர்களின் பசியையும் அடுத்தவர்களுடைய அந்த துன்பத்தையும் உணர்ந்து அனைவருக்கும் உதவக்கூடிய ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே நாம் வளர்க்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் இந்த நோன்பு நோக்கப்படுகின்றது. அந்த எண்ணத்தை இறைவன் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய அந்த உயர்ந்த எண்ணத்தை இறைவன் அனைவருக்கும் வழங்க வேண்டும். இதன் மூலமாக அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த ரமலான் மாதத்தை இஸ்லாமியர் அனைவரும் ஒற்றுமையாக கொண்டாடுகின்றோம். இன்றைய தினம் ஈதுல் பெருநாள் நல் வாழ்த்துக்களை எல்லோருக்கும், குறிப்பாக சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் ஏழை எளியவர்கள் பசி பட்டினி இல்லாது எப்படி பணம் உள்ளவர்கள் நல்ல முறையில் உணவு உண்கிறார்களோ அது மாதிரி எல்லோரும் உணவு உண்ண வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் ஒருவர் ஒருவருக்கு மத்தியிலே சந்தோஷத்தையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வதற்காக ஒருவர் இன்னொருவரை கட்டி தழுவி தங்களுடைய அன்பையும் பண்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய சந்தோஷமான இன்றைய தினத்தில் உலகம் முழுவதும் அமைதியையும் ஒற்றுமையும் ஏற்படுத்த வேண்டும். உலகத்தில் நாம் எதிர்பார்க்கின்ற எல்லா விதமான சகல காரியங்களும் நல்ல முறையில் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற எங்களுடைய பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் ஈதுல் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வில்லியனூர் தொகுதியில் இருக்கின்ற இந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சி நான் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனதிலிருந்து தொடர்ந்து கொண்டு வருவேன். 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெருமக்கள் தன்னுடைய நோன்பு நிகழ்ச்சியினுடைய குறிப்பாக இன்று மிகச்சிறந்த முறையில் எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும், உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் நிம்மதியாக வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற பொதுவான ஒரு பிரார்த்தனையோடு செய்கின்றவர்களுடைய வாழ்த்து நம்முடைய புதுச்சேரி மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க அமைதியை நிலவுவதற்கு வழிகாட்டும் என்று நம்புகிறோம். என்று அவரோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். முன்னதாக தொழுகைக்கு வந்தவர்களுக்கு திமுக அமைப்பாளரும் வில்லியனூர் திமுக வேட்பாளருமான சிவா ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி அன்பையும் சகோதரத்துவத்தையும் பரிமாறிக்கொண்டனர். திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுகவின் கோட்டை என்றும் மீண்டும் அதிமுகவே போட்டியிடும் என்றும் அந்த தொகுதி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் என்பது அனைத்து இந்திய அதிமுகவின் கோட்டை. இது ஆண்டாண்டு காலமாக அதிமுக வெற்றிகரமாக கற்றுக்கொண்டு இங்கே நல்ல பணி செய்யணும். ஆகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் கோச்சிலார் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அது மாதிரி அதிமுக மிகச்சிறந்த பணியோடு இருக்குது. இதனால் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த இதுவும் கிடையாது. உரிய நேரத்தை உரிய வகையில் வெற்றி வாய்ப்புக்கான புரிந்து கொண்டு யார் யாருக்கு இருக்கோ அதை புரிந்து கொண்டு எங்களுடைய பொதுச்செயலாளர் நடவடிக்கை
இவங்களா தான் சொல்கிறாங்க அடிமை கட்சி அடிமை கட்சி அடிமை கட்சின்னு இவராக சொல்கிறாங்க. அது வரை எந்த வகையில் அதிமுக அடிமையாக இது வரைக்கும் எதை விட்டு கொடுத்துருக்கோம்? எந்த உரிமையாவது விட்டு கொடுத்துருக்கோமா? ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி இப்பயும் சரி எதையும் அதிமுக வந்து எடப்பாடியை விட்டு கொடுக்கவில்லை. கூட இருக்கிறவங்களும் உரிய வகையில் இருக்கிறாங்க. எல்லா வகையிலும் விமர்சி திமுகவுடைய வேற காரணமே கிடைக்கல. திமுக கருணாநிதிக்கு ஸ்டாலினுக்கு அதிமுக குறை சொல்ல முடியல. அவங்க ஒரு வகையில் நான் பயப்படுவதாக கருதுகிறேன். குறிப்பாக யார் யார் சொல்கிறாங்கன்னா நகர்ப்புற அமைச்சர் மதிப்பிற்குரிய நேரு அவர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சந்தேகப்படுறாங்க? இப்போ டெல்லிக்கு இவங்க அடிக்கடி போகும்போது நம்ம செஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவாங்களோன்ற சந்தேகம்தான் இன்றைக்கு திமுகவுக்கு எழுந்திருக்கிறது. ஏன்னா கூட்டணி வச்சு பேசுவது எங்களுக்கு பெரிய விஷயம். மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரே திமுக அடிமை கட்சிக்கு இதுக்கு எதுக்கு அடிமை கட்சி? என்னதுக்கு அடிமையான என்ன காரணம் இருக்குது? ஒரு காரணம் கிடையாது. அதை சொன்னபடி அது அதிகமாக சொல்ல விரும்பாட்டி கூட திமுக அனைத்து இந்திய அண்ணா திமுக அவங்க எடப்பாடியார் தலைமையில் அற்புதமான கூட்டணி நீங்கள் வகுத்து கொடுக்க போகிறாங்க. எல்லாம் முடிச்சிருப்பாங்க. வெளிப்படையாக தெரிஞ்சது செய்யணும் அவசியம் கிடையாது. அதனால் மிக விரைவில் இந்த கூட்டணி முடிவு அருமையான 4 நாட்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 நாட்கள் பொறுமையாக இருந்தால் நிச்சயமும் உறவியாளருக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லை இந்த 28 பேர் கொடுக்கறதுக்கு மாணிக் தாகூர் சொன்னதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடிந்ததாக்கான மதிப்பிற்குரிய ஸ்டாலினால் மாணிக் தாகூர் எடுத்து வச்சார். அந்த காலங்களில் ஏதாவது விடை கிடச்சிச்சா? அவங்க சொல்கிறது அவங்க தேசிய முன்னோக்கோடு தானே இன்றைக்கி அடிமணிஞ்சு தானே 3 சீட்டு கூட கொடுத்துருக்குறாங்க. தேசிய முன்னோக்கோடு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறதுக்காக அதிமுக இல்லை, மக்களுக்காகத்தான் அதிமுக. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, உதயநிதி சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் எடுத்த முடிவுகளை மாற்றிக்கிறோன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடுத்த முடிவின்படி எங்களுடைய பொதுச் செயலாளர் மிகச் சிறப்பாக செயல்படுவார். அதில் மக்களுக்கோ கட்சி தொண்டர்களுக்கோ எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ சொல்லப்போனால் நீங்கள் மிக சுதந்திரமான இயக்கமாக அனைத்து இந்திய அதிமுக வழிவோடு மக்கள் ஆதரவோடு பொலிவோடு இருக்கிறது. ஆகவே இதில் அந்த சந்தேகத்துக்கே இடம் இல்லை. அதிமுக தான் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய கட்சி. திமுக அதை விட எல்லா வகையிலும் உதாரணம் புள்ளி ஒரு எடுத்து பார்த்தோம்னா திமுக 2வது இடத்துல தான் எல்லா வாக்காளர் எண்ணிக்கையிலும் சரி, எண்ணிக்கையில் ஆண்ட காலங்கள் 31 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி புரிஞ்சிருக்கு. கணக்கிட்டு பார்த்தாலும் அதிமுக முதலிடம், திமுக 2வது இடம். மற்ற எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் என்ன சேர்ந்தாலும் மற்றவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. கடைசியில் இது 2 தான் வந்து நிற்கின்ற கூட்டணியில் 2 தவிர வேறு எது இருந்தால் எல்லா பேரும் எது வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் பேசலாம். நடைமுறை அனைத்து இந்திய அதிமுகவா திமுகவா இதில் வலிவோடு பொலிவோடு இன்றைக்கு அதிமுக. ஏன்னா திமுக 5 ஆண்டு காலத்துக்கு மேலே எந்த காலகட்டத்திலும் ஆட்சி படத்தில் இருந்ததில்லை. வரலாற்றில் மதிப்பிற்குரிய கருணாநிதி காலத்தில் 70 எடுத்துட்டா கூட 5 ஆண்டுக்கு மேலே தொடர்ந்து 6வது ஆண்டு ஆட்சி படத்தில் இருந்ததாக வரலாறு கிடையாது. அதனை போன்று தான் இந்த முறையும் அந்த 5 ஆண்டுகள் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த அறிவியல் நடப்பாங்க. புதுச்சேரி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்னும் முடியவில்லை என்று திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த அம்மாநிலத்தின் காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் கூறினார். புதுச்சேரியில் நடந்துள்ள பிஜேபி தலைமையிலான ஆட்சி பலவித சங்கடங்களை ஏற்படுத்தியுள்ளது மக்களிடம். மக்கள் மிகுந்த அதிருப்தியில் உள்ளனர். தேர்தலுக்கான வாக்குறுதி, மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதி கமிஷன் போன்ற பல விஷயங்களில் இந்த பிஜேபி தலைமையிலான அரசு, என்ஆர் பிஜேபி அரசு தோல்வி அடைந்துள்ளது. எனவே காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆட்சி அமைவதற்கு மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. நாளைக்குள்ள முடிவாயிடும். கேட்டிருக்காங்க. எங்களுடைய தலைமை வந்து அதிக சீட்டு கேட்கறாங்க. காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமையணும்னு சொல்றாங்க. தலைமை நாங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் தலைவர் கார்கேஜி அவர்களையும் பார்த்துட்டு வரும்போது அவங்க பேசி முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்குள்ள முடிவாயிடும். அப்படிலாம் இல்லை. அதாவது காங்கிரஸ் தலைமையில, அதாவது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஆட்சி, புதுச்சேரியில காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி. இது வந்து தொன்று நடந்துன்னு வர்ற விஷயம். இதை யாரும் மாற்ற முடியாது. பேசின்னு இருக்கிறாங்க. எங்க தலைவர்கிட்டலாம் பேசின்னு இருக்காங்க. முடிவடையும். நாளைக்குள்ள முடிவடையும். ஆமா ஆமா அவங்க தொகுதியில பண்றோம். மாற்று தொகுதியில இது வரைக்கும் யாரும் பண்ணல. திமுக அவங்க தொகுதியில பண்றாங்க, காங்கிரஸ் அவங்க தொகுதியில பண்றாங்க. இது வரைக்கும் குழப்பமுள்ள தொகுதியில எந்த வேட்புமனுவும் நடைபெறல. திங்கட்கிழமை முடிவாங்க. சரியாயிடும் நம்புறோம். இல்ல, அதாவது எங்களுடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட கிரீஷ் சார் பேசினாங்க.
அவங்க தலைவர்கிட்டையும் பேசியிருக்காங்க, பொறுப்பாளர்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. விரைவில் நல்ல முடிவு, சுமூகமான முடிவு ஏற்படும். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள மேலக்கோட்டையூர் விஐடி பல்கலை வளாகத்தில் நீதிக்களம் 2026-2047க்கான நீதிநெறி வளர்ந்த பாரதத்திற்கான சட்ட அறிவை தூண்டுதல் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் பங்கேற்றனர். Huge undercurrent anti-incumbency factor in Tamil Nadu. So because of that, the NDA will come to power. The common people are saying they are very unhappy with the DMK government. So NDA will form the government in Tamil Nadu. That is the ground situation what I have been reported. Because Tamil people are temperamentally, they are very scientific. Tamil people are very good in technical education, in science. But at the same time, Tamil Nadu people love films and film stars. So they built a cult kind of respect and stature to the film stars. So it's a very interesting society. The majority of the scientists in the institutes were from South India and mainly from Tamil Nadu. திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா வரதராஜபுரம், சீனிவாசநல்லூர், கோடியம்பாளையம், அலக்கரை, சித்தூர், ஏரிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து கட்டியது. சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் சுமார் 1 லட்சம் வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கடன் பெற்று வாழை பயிரிட்ட விவசாயிகளுக்கு சூறாவளி காற்றால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஒரு சில மாதங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் தாங்கள் முதலீடு செய்த தொகை கூட கிடைக்காது என்ற கலக்கத்தில் உள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பஜார் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே கேரள மாநிலம் வயநாடு மற்றும் கோழிக்கோடு பகுதிகளுக்கு செல்லும் நெடுஞ்சாலையை ஒட்டி தனியார் எஸ்டேட்டிற்கு சொந்தமான வனப்பகுதி உள்ளது. வனத்திற்கு மேல் பகுதியிலும் சாலையின் கீழ்ப்பகுதியிலும் அதிக அளவில் குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இந்த பகுதி வனத்தில் நேற்று இரவு 9 மணிக்கு திடீரென காட்டுத்தீ பரவியது. நன்கு காய்ந்த மரங்கள் மற்றும் உயரமான புதர் செடிகள் இருந்ததால் சுமார் 30 அடி உயரத்திற்கு தீஜ்வாலை கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் வனப்பகுதி மற்றும் சிறிய வகை வனவிலங்குகள் பாதிக்கப்பட்டதுடன் அருகில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளும் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் தீயை அணைக்க முயன்றாலும் தீயின் வேகத்தால் கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. கூடலூர் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இணைந்து சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். குடியிருப்புகளை ஒட்டிய இந்த பகுதியில் தீ பரவ காரணமாக இருந்த நபர்கள் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்டுத்தீயில் வனப்பகுதி முழுவதும் எரிந்து பாதிக்கப்பட்டது.